வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, VLOOKUP யூஸ் பண்ணி இந்த மல்டிபிள் டேட்டாஸ் இங்கே எப்படி எடுத்துகிட்டு வருதுன்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு எனக்கு விவோ அப்படின்ற டேபிளில் இருக்குது. இந்த டேட்டாஸ் எனக்கு இங்கே பாப்புலேட் ஆகணும். அதே சம் பண்ணி வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். அப்படின்னா ஃபஸ்ட்டு VLOOKUP ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். VLOOKUP இந்த லுக்கப் வேல்யூவை எடுத்துக்கிறோம். எனக்கு லுக்கப் டேபிள் அரே வந்துட்டு இதுதான், எனக்கு இந்த டேபிளில் இந்த டேட்டா தான் வேணும். ஏன்னா இதுதான் ஸ்டார்ட் ஆகுது, மாடல்ஸ் அப்படிங்கிறத ஸ்டார்ட் ஆகுது. எத்தனாவது காலம் இண்டெக்ஸ் நம்பர் வேணும் அப்படின்றது. இப்போ ஒரு காலம்னா ஜஸ்ட் நம்ம 1 2 2ன்னு கொடுத்தோம்னா இந்த மாதிரி வந்துடும். ஆனால் எனக்கு இந்த டேட்டாஸ் ஃபுல்லு வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலான்னா, இந்த 2ன்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு 2, 3, 4, 5 அப்படின்னு கொடுத்துட்டு அந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். கொடுத்தேன்னா இப்போ இந்த மாதிரி பாப்புலேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி பாப்புலேட் ஆகிருக்கு. எனக்கு இந்த மாதிரி வேணாம், டோட்டலாக சம் மட்டும்தான் வேர்டு அப்படின்னு நினச்சோம்னா இங்கே சம் அப்படிங்கிறத நம்ம சம்ன்ற ஃபார்முலா இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு இந்த ப்ராக்கெட்டை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம்னா ஸோ நமக்கு டேட்டா வந்துடும். ஸோ இப்போ இதை டோட்டல் பண்ணி பார்த்தீங்கன்னா 1330 இது வந்துடுச்சு. யூஸ் பண்ணி